சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை பாபா உனக்காக பேசுகிறேன், உனக்காக பேசுகிறேன். இன்று சனிக்கிழமை. உனது வாழ்நாளில் சனிக்கிழமை வந்தாலே ஏதோ ஒரு வெறுமை நாளாக இந்த நாளை நீ நினைத்து வருகிறாய். ஆனால் நீ எண்ணிப்பார், உனக்கே அது தெரியும், உனக்கே அது புரியும். சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் என்று உனக்கு நன்றாக தெரியும். நீ பெருமாளைத்தான் வணங்கி வந்திருப்பாய். ஆனால் இப்பொழுதோ நீ என்னையும் துதிக்க ஆரம்பித்து விட்டாய், என்னையும் கூட துதிக்க ஆரம்பித்து விட்டாய். பெருமாளுக்கு, அந்த வேங்கடவனுக்கு எந்த பக்தியை நீ செலுத்தினாயோ அதே பக்தியை நீ இப்பொழுது எனக்கும் தருகிறாய். அதே சிரத்தையை என்னிலும் நீ வைக்கிறாய். நீ திருப்பதிக்கு சென்று யாரை தரிசித்தாயோ அதே வேங்கடவனாக பாபா என்கின்ற பெயரில் நீ வந்து தரிசித்த இந்த பிரார்த்தனை கோபுரத்திலும் நானே இருந்து உன்னை ஆசீர்வாதம் செய்தேன். அங்கும் நீ என்னை தரிசனம் செய்தாய், இங்கும் நீ என்னை தரிசனம் செய்கிறாய். அங்கும் நான் உனக்கு வாழ்த்துக்களை தந்தேன். இதோ இப்பொழுதும் நான் உனக்கு வேறு இடத்தில், வேறு விதமாக, வேறு பெயரில் வாழ்த்துக்களை தந்து கொண்டிருக்கிறேன். பெயர்தான் மாறியிருக்கிறது. பரபிரம்மம் எல்லாம் ஒன்றுதான் என்று நீ அறிவாய். நீயும் அதுபோல அங்கும் நீதான் இதோ எனது பிரார்த்தனை கோபுரத்திலே நிற்கின்றாயே. இரண்டு பாத்திரங்களும் ஒன்றுதான். நீ சனி திசை, சந்திர திசை, அந்த திசை, இந்த திசை என்று சங்கடப்பட்டு வருகிறாயே. நான் எல்லா கோள்களுக்கும், எல்லா கிரகங்களுக்கும் தலைவனாக இருந்து கட்டுப்படுத்தியும் கணக்குகளை பார்த்தும் வருபவன் என்பதை நீ நன்றாக அறிவாய். எனவே உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகிறது. நடக்குமோ நடக்காதோ என்று, ஒற்றையா இரட்டையா என்று ஜோசியம் பார்க்காதே. ஜோசியத்தின் கருப்பொருளே இந்த துவாரகா அம்மாயி நான் தான் என்பதை நீ நன்றாக அறிந்து கொள். நீ ஷீரடியில் உள்ள துவாரகா அம்மாயிக்கு வந்தால்தான், அங்கு வந்து அமர்ந்து தியானம் செய்தால்தான் நான் உனக்கு நன்மையை செய்வேன் என்று நினைக்காதே. நீ என்னை நினைக்கும் இடமே எனது துவாரகா அம்மாயி ஆகும். நீ என்னிடம் வந்து நின்று என்னுடைய படத்தையோ, என்னுடைய உருவத்தையோ, என்னுடைய எந்த பிம்பத்தையோ, எந்த ஸ்வரிலோ, எந்த வாகனத்திலோ நீ எங்கு நின்று பார்க்கிறாயோ அதுவே என்னுடைய சாவடியாகும், அதுவே என்னுடைய துவாரகா மாயி ஆகும். நானே அங்கு வந்து நேரில் உனக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். எனது இருப்பை உனக்கு உணர்த்துவேன். நீ வைக்கும் குவளையில் உள்ள நீரை சிறிதளவாவது நான் பருகியிருப்பேன். நீ படைத்த எனக்கு பிடித்த பிரசாதங்களில் ஒரு சிலவற்றை ருசி பார்த்துவிட்டு ஏதும் அறியாதவன் போல அப்படியே எப்பொழுதும் போல அமர்ந்து கொண்டிருப்பேன். நீயோ அப்பா அப்பா, நீங்கள் வந்து நான் சமைத்த உணவை வந்து உண்டு சுவைத்து, நான் படைத்த உணவை அங்கீகரித்து என்னையும் ஆட்கொண்டீர்கள் என்று நீ பதை பதித்து சொல்ல வைப்பேன். உன்னை நான் மகிழ வைப்பேன், மகிழ்ச்சி அடையச் செய்வேன், ஒரு பரபரப்புக்கு உள்ளாக்கி வைப்பேன். எனவே இந்த சனிக்கிழமை உனக்கு சக்சஸ் கிழமை, உனக்கு சக்சஸ் கிழமை. நீ எங்கு சென்றாலும், எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் நான் பாதுகாப்பாக உன்னோடு வருவேன். உன்னை அரணாக இருந்து வளர்ப்பேன். இதுவே
இன்று நான் உனக்கு கொடுக்கும் உறுதிமொழி. இதை நீ நம்பு, நன்றாக நம்பு. பிறகு இந்த சனிக்கிழமை மட்டுமல்ல, எந்த சனிக்கிழமையாக இருந்தாலும், எந்த சனி கிரகமாக இருந்தாலும் உனக்கு சக்சஸ் கிழமையாகவே மலரும். இந்த வழி துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன். நீயோ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.